ஐயா, பசுமாடு செத்து கிடந்த இடத்துல போய் பார்த்தோம். அது தானா சாகல, யாரோ சாகடிச்சு அதை இழுத்துட்டு வந்து அங்க போட்டிருக்காங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆமாங்கய்யா, யாரோ திருவிழாவை நிறுத்த போட்ட பிளான் மாதிரி தெரியுது. அதனாலதான் மக்களுக்கு பயத்தை உண்டாக்க அவங்க இப்படி பண்ணிருக்காங்க. இப்ப என்னம்மா பண்றது? பயத்தை பயத்தால தான் போக்கணும். அதுக்கு நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. கவலைப்படாம இருங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி பக்காவா நான் பண்ணிடுறேன். வெண்ணிலா, வெண்ணிலா, இல்லையே, ஆர் யூ ஓகே? வெண்ணிலா, பயப்படாத, உனக்கு ஒண்ணும் இல்ல. ஏமா, படியில பார்த்து நிக்க கூடாதா? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? நான் கவனமா தான் அத்த இருந்தேன். கூட்ட நெரிசல்ல யாரோ இடிச்சுதான் உள்ள விழுந்துட்டேன். ஏன் நீ? உங்களுக்கு தான் நீச்சல் தெரியும்ல, அப்புறம் ஏன் மேல வரல? இல்ல, என்னால நீந்த முடியல. உள்ள யாரோ என் காலை புடிச்சு இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னமா சொல்ற? ஆமாமா, யாரோ 2 பேரு வெண்ணிலாவை பிடிச்சு தண்ணிக்குள்ள இழுத்தானுங்க. அதனாலதான் அவங்களால மேல வர முடியல. ஐயோ கடவுளே, என் மருமகளை யாரோ கொல்ல பாத்திருக்காங்களே. அண்ணாமலை, இத சும்மா விடக்கூடாது. என் மருமகளை கொல்ல பார்த்தது யாருன்னு உடனே கண்டுபிடிச்சு அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். வேண்டாம்க்கா, திருவிழா நேரத்துல போலீஸ் கேஸ்ன்னு போனா அந்த திருவிழாவுக்கே பிரச்சனை ஆயிடும். ஆனா இதை நான் விட மாட்டேன். இந்த திருவிழா நடக்க கூடாதுன்னு நினைக்கிற யாரோதான் இப்படி பண்ணிருக்காங்க. அது யாருன்னு நான் சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். முதல்ல பசுமாட்டை சாவடிச்சு திருவிழாவை நிறுத்த பார்த்தாங்க. இப்ப வெண்ணிலாவை கொல்ல பார்த்திருக்காங்க. இதெல்லாம் பண்றது யாருன்னு தெரிஞ்சது அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. அம்மா, என்ன கண்ணா இங்க தனியா நின்னுட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா, சும்மாதான். என்னப்பா, இன்னும் வெண்ணிலா சமாதானம் ஆகலையா? நேத்து சண்டைய பத்தி தான் கேக்குறேன். நான் தான் சொன்னேனேம்மா, அவளுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு. நாங்க ஒன்னா இருந்தா இப்படிதான் ஏதாவது சண்டை வந்துகிட்டே இருக்கும். அது அவளுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். ஏன் வருண், வெண்ணிலாவுக்கும் உனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்ற, அவளை பிரியணும்னு சொல்ற, அப்புறம் ஏன் அவ தண்ணில விழுந்ததும் அப்படியே பதறி போய் தண்ணில குதிச்சு அவளை காப்பாத்துன? அம்மா, அது ஒரு ஹியூமனிட்டி. அந்த இடத்துல வெண்ணிலா இல்ல, எந்த பொண்ணு குளத்துல விழுந்திருந்தாலும் நான் இதை தான் பண்ணிருப்பேன். கரெக்ட் தான். ஆனா யாரும் அடுத்த பொண்ணுக்காக அவ்வளோலாம் பதறி இருக்க மாட்டாங்க. வெண்ணிலா தண்ணியில விழுந்த அந்த நிமிஷம் நீ துடிச்சத நான் பார்த்தேன். அதுதான் அவ மேல நீ வச்சிருக்கிற அன்பு. அது இல்லைன்னு மறைச்சாலும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அது தானா வெளியே வரும். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் ஒரு மனிதாபிமானத்துல தான் அவளை காப்பாத்துனேன். மத்தபடி அவ மேல எனக்கு அன்பெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவ கூட வாழ போறதும் இல்ல. சரி, நம்ம சேலஞ்ச் இன்னும் முடியல. அத பத்தி இப்ப பேசவும் வேண்டாம். ஆனா ஒன்னு சொல்றேன், யாராவது நம்ம மேல கோவமா இருந்தா, தப்பு நம்ம மேல இருந்தா, உடனே எதை பத்தியும் யோசிக்காம அவங்க கிட்ட போய் பேசிடணும். அவங்க கோவத்துல திட்டுனாலோ இல்ல அடிச்சாலோ நம்ம தப்பு தானேன்னு வாங்கிக்கணும். அப்பதான் உறவு நிலைக்கும். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், பாத்துக்க. நான் பண்ணது தப்பு தான், ஆனா
அந்த சுச்சுவேஷன்ல எனக்கு என்ன பண்றதுனே தெரியாம நான் அப்படி பேசிட்டேன். என் அக்ரிமெண்ட் கேன்சல் ஆன கோவத்துல தான் உன்கிட்ட சண்டை போட்டு உன்னை அங்கேயே விட்டுட்டு போயிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. வெண்ணிலா, நீ இப்படி சைலண்டா இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ் என்கிட்ட பேச. தேங்க்ஸ். வெண்ணிலா, என்ன நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? அதான் நீங்க நேத்தே நிறைய பேசிட்டீங்களே, இன்னும் என்ன இருக்கு பேச? என்னை குளத்துல இருந்து காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ். இதை தவிர உங்ககிட்ட பேச வேற எதுவும் இல்ல. வெண்ணிலா ப்ளீஸ். உன் கோவம் நியாயம்தான், ஆனா நான் வேணும்னு பண்ணல. என் சிச்சுவேஷன்ல நீ இருந்தாலும் அதுதான் பண்ணியிருப்ப. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இல்ல வருண், நான் கோவத்துல திட்டி இருப்பேன், கத்தி இருப்பேன். ஆனா என் மூஞ்சிலே முழிக்காதன்னு மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன். அது உங்களுக்கு சாதாரண வார்த்தையா இருக்கலாம், ஆனா உண்மையா அன்பு வச்சிருக்கிற எனக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளவு வலிய கொடுக்கும்னு. என்னால முடியல வருண். ஐம் சாரி வெண்ணிலா. நீங்க எதுக்கு வருண் சாரி சொல்றீங்க? தண்ணில குதிச்சு என் உயிரை காப்பாத்தினதுக்கு நான் வேணா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம், ஆனா என் மனசுல இருக்கிற வலிய முழுசா மறந்துடுவேன்னு நினைக்காதீங்க. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அவ்வளவு வலிய கொடுத்திருக்கு. அது அவ்வளவு சீக்கிரம் மறையாது வருண். இல்ல வெண்ணிலா, நான் ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டேன் வெண்ணிலா. இல்ல வருண், கோவத்துலதான் நம்ம மனசுல இருக்கிறது உண்மையா வெளியே வரும்னு சொல்லுவாங்க. நீங்க திரும்ப திரும்ப என்ன தப்பா நினைக்கிறதும் என்ன சந்தேகப்படுறதும் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுது வருண். நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு கெட்ட எண்ணம் இருக்கும்னு நீங்க ஈஸியா முடிவு பண்ணிடுறீங்க. என்னால எவ்வளவு வலிய தாங்க முடியும்? நீங்க என்ன திட்டினாலும் வெறுத்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க மேல நான் வச்ச பாசம் குறையவே இல்லை. என் உயிரை காப்பாத்தின உங்களால என் மனசுல உருவாக்குன வலிய ஒரு நாளும் சரி செய்ய முடியாது வருண். என் உயிரை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ். வெண்ணிலா,